ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இது என்னென்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதுன்றாங்க. முடக்கத்தான் கீரை தான். எங்கள் வீட்டு கருவேப்பிலை செடியில் நான் வச்சு விட்டுருந்தேன். நிறையா வந்துருந்துச்சுங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. நேற்று பார்க்கையில் ஒரு வீடியோ கூட எடுக்கலை. ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் என்ன பண்ணேன்னா, களையை பிடுங்குறேன்ட்டு எல்லாத்தையும் பிடுங்கி வீசிட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்து அண்ணாந்து பார்க்குறேன். ஐயோ, கீரை செடி இருக்கே, இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு அப்புறம் விட்டுட்டேன். ஏதாவது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற கீரை நல்லா அழகாக தளைஞ்சிருக்குது. இதை பறித்து தோசை ஊற்ற போகிறேன். இதை நல்லா பறித்து க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு மாவில் கலந்து இட்லி தோசை ரெண்டுமே செய்ய போகிறோம். நல்லா அலசி எடுத்துக்காங்க சுத்தமாக. முடக்கு அறுத்தான், இதனோட பேர் முடக்கு அறுத்தான். முடக்கு வாதத்தை முட்டு வலியை சரி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கு பேர் முடக்கு அறுத்தான் கீரைன்னு வச்சுருக்காங்க. எலும்பு தேய்மானம் இருப்பவர்கள் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலான்னு 3 முறை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நாம் அதே மாதிரி டெய்லி எடுக்காட்டி ஏதோ வாரத்துக்கோ இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவது நான் அடிக்கொருக்க அது செஞ்சு சாப்பிடுவாங்க. தோசை ஊற்றி கசக்குன்னெல்லாம் நினைக்காதீங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டு. இட்லி ஊற்றிக்கலாம். சுத்தமாக கசப்பு தன்மையாக இருக்காதுங்க. இட்லி பார்த்தா அழகா இல்லை அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. உணவு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதா, அழகு பார்க்கக்கூடாது. உணவில் வந்து அழகை நம்ம பார்க்கக்கூடாது. இட்லி சப்பையாக வந்திருந்தாலும் அது ருசியாக இருக்குது, சரிங்களா? அதனால் இது இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். என்ன மாவு கொஞ்சம் தண்ணியாட்ட தோசைக்கு கரைக்கிற பதத்தில் இது பண்ணிட்டேன். ஆனால் இட்லி சூப்பராக இருந்துச்சுங்க. தோசையும் அதே மாதிரி தான், நல்லா பஞ்சு மாதிரி வரும். நீங்கள் பயந்துக்க வேண்டாம், கசப்பு தன்மை இருக்காது. எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. பறிச்சுட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அரைச்சி தோசை ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இப்போவே கை வலிக்குது, கால் வலிக்குதுங்கிறாங்க ஸ்கூல் விட்டு வந்தால். என்ன சத்து இருக்குது அவங்களுக்கு? இதுக்கு வந்து கார சட்னி அரைச்சிக்கலாம். அதை வாய்க்கு நல்லா ருசியாக இருக்குன்னு தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகாலாம் போட்டு சட்னி அரைச்சிட்டேங்க. பாருங்கள், ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இட்லி எடுத்துகிட்டு தோசை ஊற்றிக்க போகிறேன். தோசை பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஊற்றி மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. பச்சையாக இருக்குது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, கொஞ்சம் தூரம் நின்னாலோ நடந்தாலோ கால் வலி வந்துடுது. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கடைசிக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தோசை சூப்பராக வந்திருக்குது. ஆனால் எண்ணெய் விடாமல் வரமாட்டேங்குதுங்க. நம்ம என்னதான் பேசினாலும் மாவு அரைச்சாலுமே அந்த கல்லில் எண்ணெயை விட்டால் தான் தோசை மேலே வர்றேங்கிறாங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குட்டீஸ்களுக்கு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ்வோட சமையுங்க. சமையல் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.